சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 71 தப்பித்துக் கொள்ளும்படி Gospel Truth Lesson 71 A Way to Escape 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையாருக்கு சொல்கின்ற காரியம் என்னவென்றால், எல்லா விசுவாசிகளுக்கும் சோதனை உண்டு என்கின்ற வார்த்தைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லா விசுவாசிகளும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சோதனை தான் நாமும் எதிர்நோக்குவோம் என்கின்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது பகுதி, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது நம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு போதும் தேவன் இடம் கொடுக்க மாட்டார் என்கின்ற உறுதியான ஒரு வாக்கு தத்தத்தை இங்கு நாம் வாசிக்கலாம். திராணிக்கு மேலாக தேவன் நம்மை ஒருபோதும் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் அல்லது அனுமதிக்க மாட்டார் என்கின்ற சத்தியத்தை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பகுதி, சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் சத்தியமாகிய நல்ல வாக்கு தத்தம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சோதனையோடு கூட, சோதனை கடந்து வரும் பொழுது, சோதனைகளை எதிர்நோக்கும் பொழுது, அந்த சோதனை மத்தியிலே தேவன் நமக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார் என்கின்ற சத்தியத்தை அப்போஸ்தலன் பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது மிகவும் ஆறுதலான நம்பிக்கைக்குரிய வசனமாக இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். In 1 Corinthians chapter 10 verse 13, there hath no temptation taken you but such as is common to man. Here Paul is explaining that every believer will face the same type of temptation. Part 2, but God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able. Here Paul is telling the believers that we will not be tempted beyond our ability to withstand the temptation. And part 3, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. Here an assurance is given by Paul that God will make a way for us to escape while we are being tempted. This is the good news, that God will make a way for us to escape from that temptation. இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் பொழுது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சோதனைகளை வென்றார் என்கின்ற சத்தியத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அப்படி என்றால் சோதனையோடு கூட தேவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை அவருக்கு உண்டு பண்ணினார் என்கின்ற சத்தியம் இங்கு வெளிப்படுகிறது. நாமும் இயேசு எவ்விதமாக சோதனைகளை மேற்கொண்டார் என்கின்ற சத்தியத்தை அறியும் பொழுது நாமும் நமக்கு வருகின்ற, நமக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, நாம் கடந்து போகின்ற
இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு இன்று நாம் சுவிசேஷத்தின் சத்தியமாக அதை கற்றுக்கொள்ள போகின்றோம். When Jesus was tempted in the wilderness, he overcame the temptation by the word of God. God made a way for Jesus to escape from the temptation. Today, we are going to learn what are the written words used by Jesus to overcome the temptation which was brought by the devil. That will be the good news for us today. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக சோதிக்கப்படவில்லை என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 2 அதிகாரம் வசனம் 14. அவரும், அதாவது இயேசு, அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு கிறிஸ்து நம்மை போல மனுஷனாக இந்த உலகத்தை பிறந்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எபிரேயர் 4 அதிகாரம் வசனம் 15. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்க. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இயேசு நம்மை போல் சோதிக்கப்பட்டும், அதாவது இயேசு கிறிஸ்து மனுஷனை போல அவர் சோதனைப்பட்டார் என்கின்ற சத்தியம் இங்கு வெளிப்படுகிறது. ஆனால் இயேசு பாவம் செய்யவில்லை. அப்படின்றால் நாமும் சோதிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நாமும் பாவம் செய்வதற்கு அவசியம் இல்லை என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். Jesus was tempted as a man. In Hebrews chapter 2 verse 14, Jesus himself likewise took part of the same, that is, partakers of flesh and blood. Jesus was born as a man, as a human. In Hebrews chapter 4 verse 15, he was in all points tempted like as we are, yet without sin. Here, the Bible, the verse clearly says that he was tempted as a human, not as a son of God, but as human Jesus. But he did not commit any sin. When we follow the way Jesus overcame the temptation, we can be assured that we need not to commit sin when we are being tempted by the evil one. That is our gospel truth that we are going to learn today. இயேசு கிறிஸ்து 3 சோதனையில் அவர் ஜெயம் கொண்டார். அதே போல மனிதர்களுக்கும் 3 முக்கியமான சோதனைகள் இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை 1 யோவான் 2 அதிகாரம் 16 வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த 3 முக்கிய சோதனைகளுக்குள் பிசாசானவனால் இந்த உலகத்தை கொண்டு நம்மை சோதிப்பதை இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதனால்தான் முதல் சோதனையானது இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் என்கின்ற வார்த்தை வெளிப்படுகிறது. அதற்கு இயேசு மறுமொழியாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் மாத்திரம் பிழைப்பது முக்கியமல்ல, ஆனாலும் நமக்கு சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய
தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த முடியும்படியாக இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். மாம்சத்தை வெல்ல வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். There are three types of temptation for men that has been revealed in 1 John chapter 2 verse 16. That is the lust of flesh, lust of the eyes, and the pride of life. All these three temptations are from the world. And as you know, the god of this world is the Satan, according to 2 Corinthians chapter 4 verse 4. When Jesus was tempted, and the devil said, "Command this stone that it be made bread," that refers to the lust of the flesh. Jesus overcame the flesh by quoting that man will live by every word of God. Here, Jesus is revealing to overcome the flesh is by the Spirit. When the word of God is revealed to us in the form of Spirit, we are able to overcome the temptation of the flesh. When we focus on the spiritual matters, we are able to overcome the lust of the flesh. இரண்டாவது சோதனையானது கண்களின் இச்சையை இயேசு வென்றதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா 4 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இயேசுவினுடைய கண்களை, பார்வையை அதற்கு இச்சை கொள்ளும்படியாக அவன் செயல்படுகிறதை நாம் இங்கு அறிகிறோம். அதற்கு இயேசு மறுமொழியாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களின் இச்சையானது நாம் பார்க்கும் காரியங்களுக்கு அது பணிந்து கொள்கின்ற வழிகளை திறக்கும். நம் கண்களின் இச்சைகளுக்கு பணிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆராதனை செலுத்துகின்ற பொருளாக அது காணப்படுவதை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படின்றால் நாம் காண்கின்றவைகளை ஜாக்கிரதையாக காணும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் உலகத்தின் காரியங்களை அதிகமாக காணும் பொழுது நாம் கண்ட காரியம் நமக்கே அது தரிசனமாகி நாம் அதற்கு பணிந்து கொண்டு அதற்கு பணிவிடை செய்து அதை ஒரு காலகட்டத்திலே ஆராதனை செய்வோம் என்கின்ற சத்தியத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய கண்களை மிக ஜாக்கிரதையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கண்களின் இச்சை நாம் பாவம் செய்வதற்கு அது வழிவகுக்கும் என்கின்ற சத்தியத்தை இயேசு நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். The second type of temptation is the lust of the eyes. Jesus was tempted by this temptation in verse 5. The devil, taking him up into an high mountain, showed unto him all the kingdoms of the world in a moment of time. Here, the devil showed what Jesus saw. But Jesus said in verse 8, "Get thee behind me, Satan, for it is written, Thou shalt worship the Lord thy God, and him only shalt thou serve." The lust of eyes
will lead us to worship. That is the truth revealed by Jesus. When our lustful eyes is focused on the worldly things, sooner or later we will become the servant of the object that we are watching, and later that object will become our object of worship. This is revealed by Jesus, and because of that, Jesus overcame the lust of the eyes by declaring that he will only worship the Lord his God, and he will only serve his God. That is the gospel truth. மூன்றாவது சோதனையானது ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமையை இயேசு ஜெயம் கொண்டார். வசனம் 9. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் இங்கிருந்து தாழ குதியும். இந்த வசனத்திலே இயேசு தேவனுடைய வார்த்தைகளை சோதிக்கும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். அதாவது எவ்விதமாக பிசாசானவன் பெருமையினால் விழுந்தானோ அவ்விதமாக இயேசுவும் பெருமைக்குள் காணப்பட்டு அவர் விழும்படியாக அவன் திட்டமிட்டு செயல்படுவதை நாம் இங்கு காணலாம். அதற்கு இயேசு மறுமொழியாக, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். இந்த மறுமொழியை பார்க்கும் பொழுது தேவனுக்கு மேலாக பெருமை கொள்வது தேவனை பரீட்சிப்பதைப் போல் காணப்படுகிறது என்கின்ற சத்தியத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாமும் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய வார்த்தைகளுக்கு, சுய எண்ணங்களுக்கு நாம் செயல்படும் பொழுது அவருடைய வார்த்தைகளை அவமதிப்பதாக இருக்கும் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை மீறினால் நாம் அவருடைய வார்த்தைகளை பரீட்சித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆதலால்தான் இந்த ஜீவனத்தை பெருமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செயல்படுகின்ற ஜனங்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The third type of temptation is the pride of life. Jesus was tested in verse 9 that if thou be the Son of God, cast thyself down from hence. But Jesus said, thou shalt not tempt the Lord thy God. Here, Satan tried to make Jesus to test the word of God so that he may become prideful, as he became prideful and he fall. But here, Jesus overcame by declaring that he will not tempt the Lord his God because he abides by the word of God. That is the gospel truth. லூக்கா 4 அதிகாரம் 13 வசனம், பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நாம் சோதனையில் ஜெயம் கொள்ளும் பொழுது ஒரு சில காலகட்டத்துக்கு பிசாசானவன் நம்மை விட்டு விலகி போவான். பிறகு கர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்குவான் என்கின்ற காரியத்தை செயல்படுவதற்கு அவன் தொடர்ந்து முயற்சிப்பான். அப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் அறிந்து அதிலே நிலைத்து நிற்கும் பொழுது வருகின்ற சோதனைகளை மேற்கொள்வதற்கு அந்த உறுதியான போக்கை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Luke chapter 4 verse 13, when the devil had ended all the temptation, he departed from him for a season. It means he might come back later in disguise
as a roaring lion, planning to whom he may devour. In the same case, we must be always prepared with the word of God to overcome the temptation brought by the devil, so that we are able to withstand, and through the word of God we will be given a way of escape. That is the gospel truth. Thank you for watching and listening. Please like, subscribe and share. Thank you.